கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில் விவரிக்க கேட்போம். எழில், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகளில் களம் காண இருக்கிறார்கள் பாஜகவினர். அதில் 9 பேருடைய பட்டியல் வெளியாகி இருக்கு என்று அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், பாஜக 10 தொகுதிகளிலும், இதேபோல் கூட்டணியில் உள்ள எல்ஜேகே 2 தொகுதிகளிலும், அதிமுக 2 தொகுதிகள் என ஒட்டுமொத்தமாக 30 தொகுதிகளில் தங்களது தொகுதியை பிரித்துக் கொண்டனர். இன்றைய தினம் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலை கட்சியின் தலைமையானது வெளியிட்டுள்ளது. மொத்தம் 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளின் வேட்பாளர்களை கட்சியின் தலைமையானது அறிவித்துள்ளது. அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணடிப்பட்டு தொகுதியிலும், இதேபோல் தீபாய்ந்தான் அவர்கள் உசுறு தொகுதியிலும் அதாவது அவருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உசுறு தொகுதியில் அமைச்சர் சாய் சரண் அவர்கள் வேட்பாளராக இருந்தால், ஆனால் தற்போது அவருக்கு இந்த சீட்டு கொடுக்காமல் தீபாய்ந்தானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரத்திற்கும், ராஜ்பவன் தொகுதியில் ராமலிங்கத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ராமலிங்கம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக உள்ளார். மேலும் ராஜ்பவன் தொகுதியில் கடந்த முறை என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் லட்சுமி நாராயணன் போட்டியிட்டு அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தற்போது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்திற்கு ராஜ்பவன் தொகுதியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமாருக்கும், மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் அவர்களுக்கும், திருநள்ளாறு தொகுதியில் GNS ராஜசேகர் அவர்களுக்கும், டிஆர் பட்டினத்தில் CKS மீனாட்சி அவர்களுக்கும், மாஹே தொகுதியில் தினேசனுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 9 தொகுதியில் மட்டுமே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஒரு தொகுதியில் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. ஒரு சில கூட்டணியில் ஒரு சில தொகுதியில் மாற்றி வேட்பாளர் நிற்பதற்காக அதிமுக மற்றும் பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மதியத்திற்குள் எந்த தொகுதி பாஜக அதிமுக போட்டியிடுவதென இறுதி செய்யப்பட்டு பாஜக போட்டியிடுள்ள மீதமுள்ள ஒரு தொகுதியின் வேட்பாளரையும் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்ப ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகுதியில் எதுவும் மாற்றம் இருக்காதா? என்ன தொடர்ந்து பேச்சுவார்த்தை அதிமுக பாஜக இடையே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவங்க போட்டி போடக்கூடிய அந்த 2 தொகுதிகள் இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய பட்டியல்ல இருந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுகவை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டனர். ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. தற்போதைய நிலையை பொறுத்தவரை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கை நோக்கி பாஜகவினர் இந்த தேர்தலை சந்தித்து வருகின்றனர். எனவே கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் பாஜகவிற்கு அதிகப்படியான பலம் வாய்ந்த தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. எனவே இன்று மாலையே அதிமுக மற்றும் பாஜக இடையே தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எந்த தொகுதியில் பாஜக மீதமுள்ள ஒரு தொகுதியில் போட்டியிடும் என்பதை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிமுக கோரக்கூடிய அந்த தொகுதிகள் எவை அது பற்றிய விவரங்கள் இருக்கா? தற்போதைய நிலையை பொறுத்தவரை புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் உப்பளம் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இதேபோல் உருளையான்பேட்டை தொகுதி அல்லது முத்தியால்பேட்டை தொகுதியில் அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இருந்த போதிலும் அதிமுக சார்பில் இந்த 3 தொகுதிகளில் கூட்டணியில் போட்டியிடுவதற்காக கோரிக்கை விடுத்து வருகிறது. அவர்களுக்கு அந்த 3 தொகுதியில் 2 தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே எந்த தொகுதியில் பாஜக கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு முடிவை இன்று மதியத்திற்கு மேல் பாஜக தலைமையிடம் அதிமுக பேச உள்ளதாகவும் வாய்ப்பு வெளியாகி உள்ளது. எனவே இன்று மாலைக்குள் அந்த மீதமுள்ள ஒரு தொகுதி எந்த தொகுதி என்பதை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு நிகரா அதே போல ஒரு 2 தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க எல்ஜேகே. ஸோ அவங்க எந்தெந்த தொகுதிக்கு குறிவைக்கிறாங்க? எல்ஜேகேவை பொறுத்தவரை அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நெல்லித்தோப்பு தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார் அவரது மனைவி வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மேலும் வரும் திங்கட்கிழமை அன்று நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் 2 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். அந்த 2வரில் ஒருவர் ஒருவேளை ஏனென்றால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சியில் ஒருவர் மட்டுமே நிற்க வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளதன் காரணமாக திமுக சார்பில் 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் வரும் திங்கட்கிழமை அன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாளாக விதிக்கப்பட்டுள்ளது. எனவே 2 பேரில் ஒருவர் நிச்சயமாக வேட்புமனுவை திரும்ப பெற்றே ஆக வேண்டும்.
மேலும் அந்த திமுக சார்பில் ஒருவர் வேட்புமனுவை திரும்ப பெறும் நிலையில் அவரை லட்சிய ஜனநாயக கட்சியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே வரும் திங்கட்கிழமை அன்று வேட்புமனு தாக்கல் இறுதி நாள் என்பதால் ஒட்டுமொத்தமாக யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் எந்த கட்சிகளில் போட்டியிடுவார்கள் என தெரிய வரும். இப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா, இப்ப திங்கட்கிழமை வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள். ஸோ இப்பதான் வந்து இந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் வெளியிடப்படக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கட்சியும் அதில் களம் காண்றாங்க. திமுக காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவு எட்டப்படாத ஒரு சூழலாகவே இருக்கு. இது 23ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு வந்துரும்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் திங்கட்கிழமை அன்று இறுதி நாள் என கூறப்பட்டாலும் திங்கட்கிழமை அன்று காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை மட்டுமே நேரம் உள்ளது. குறிப்பாக அன்றைய தினம் 4 மணி நேரம் மட்டுமே உள்ளது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கட்சியினிடையே தொகுதி பங்கீடு நிறைவேறாத நிலையில் காங்கிரஸ் திமுக சார்பிலும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். காங்கிரஸ் கட்சியினரும் திமுக கட்சியினருமே விசாரித்த பொழுது, அதாவது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் அந்த தொகுதிகளில் ஒருவேளை திமுக அறிவித்தால் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தவர் வாபஸ் பெறுவார். எனவே இது போல எங்களுக்குள் ஒரு உடன்பாடோடு தான் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் இன்று மாலைக்குள் அதிகபட்சமாக இன்று மாலைக்குள் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்படும் என தெரிகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலான இடத்தை பெற வேண்டும் என காங்கிரஸ் தொடர்ச்சியாக தீவிரம் காட்டி வருகிறது. அதே போல் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையும் கூட்டணியில் வலியுறுத்தி வருகிறது. திமுக தாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் வைத்து வருகின்றனர். ஏனெனில் புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல காங்கிரஸ் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். எனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் குறைந்ததாக உள்ளதன் காரணமாக திமுக நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தலைமையை ஏற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் 2 கட்சிகளின் தலைமை, அதாவது தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால், அதே போல் ராகுல் காந்தி ஆகியோர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் பேசி தொடர்ச்சியாக புதுச்சேரியில் இந்த வேட்பாளர்கள் இறுதி செய்வது மற்றும் காங்கிரஸ் திமுக இடையே யார் இந்த இந்தியா கூட்டணியில் தலைமையை வைப்பது என்ற போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையின் மூலம் பரிமாற்றி கொண்டு வருகின்றனர். எது எப்படியாக இருந்தாலும் அதிகபட்சமாக இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை, எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகள் போட்டியிட உள்ளது என்பது குறித்து இன்று மாலைக்குள் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு உள்ளதாக இரு கட்சியினரும் தகவல் தெரிவித்துள்ளனர். அதே போல முதல்வர் ரங்கசாமி இந்த முறை 2 தொகுதிகளில் களம் காண்றாரு. தட்டாஞ்சாவடி, மங்கலம் தொகுதி. அதுல வேட்புமனு அவர் தாக்கல் செஞ்சுட்டாரு நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம். இந்த நிலையில முக்கிய வேட்பாளர்கள் அவங்களுடைய வேட்புமனுக்கள்லாம் எப்ப தாக்கல் செய்ய இருக்கிறாங்க, அது பற்றிய விவரங்கள் உண்டா? நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்கள் நேற்றைய தினம் அவரது வேட்புமனுவை, அதாவது 2 தொகுதிகளில் நீங்கள் கூறியது போல தட்டாஞ்சாவடி மற்றும் மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளிலும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த சிவா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். வரும் திங்கட்கிழமை அன்று இறுதி நாள் என்பதால் அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர், குறிப்பாக கூற வேண்டும் என்றால் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு சில தொகுதிகளிலும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். எனவே வரும் திங்கட்கிழமை அன்று இறுதி நாள் என்பதால் பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப ஏற்கனவே கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், திமுக காங்கிரஸ்ல எல்லாருமே தன்னிச்சையா அவங்களுடைய அமாவாசை தினத்தன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த தொகுதியெல்லாம் இறுதியானதுக்கு அப்புறம் யார் யார் பின்வாங்கணுமோ நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிலைமை இப்ப எப்படி மாறி இருக்குது, என்ன சூழல், அதை பத்தி? அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுக பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினரும் 30 தொகுதியிலும் வேட்பாளரை போட்டியிடுவதற்காக தயார் நிலையில் இருந்தனர். இதே போல் திமுகவினரும் 30 தொகுதியிலும் போட்டியிட தயாராகி வந்தனர்.
காரணம் என்னவென்றால் அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட்டு அதாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளும் மும்முரம் காட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட்டணியில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதன் காரணமாக திமுகவும் காங்கிரசும் தனித்து களம் காண்பது என்பது ஒரு முடிவு எட்டப்பட்ட நிலையில் அதன் பின்னர் இரு கட்சிகளின் தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், திமுகவின் தலைவர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை தனித்தனியாக காங்கிரஸ் மற்றும் திமுக தனித்தனியாக போட்டியிட்டால் பலவீனமாகிவிடும், எதிராளிகளுக்கு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமாகிவிடும். எனவே கூட்டணியில் இந்த தேர்தலை சந்தித்தால் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே திமுக காங்கிரஸ் தனித்து போட்டியிடாமல் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்த பின்புதான் இன்றைய தினம் இந்த கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிய வருகிறது. நீங்கள் கூறியது போல அதாவது திமுக சார்பிலும் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர், காங்கிரஸ் கட்சி சார்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்த அனைவருமே கூறிய ஒரே விஷயம் என்னவென்றால் கட்சி தலைமை தங்களது வேட்புமனு தாக்கல் செய்ய கூறியதாகவும் வேட்புமனுவை திரும்ப பெற சொன்னால் உடனடியாக தாங்கள் வேட்புமனுவை திரும்ப பெற்றுவிடுவோம் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. எழில், புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இப்ப பாஜக அவர்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜக ஒட்டுமொத்தமா 10 தொகுதிகளில் களம் காண இருக்கக்கூடிய சூழல்ல 9 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இன்று மாலைக்குள்ளாக இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் மார்ச் 23ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் புதுச்சேரியில வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் அப்படிங்கிறதுனால இன்றே அனைத்து கட்சிகளுமே அவர்களுடைய தொகுதிகளை இறுதி செய்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களை விரிவாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.